காரியம் இல்லாம ஒரு நாய் வாட பிடிக்குமா? இல்ல காரியம் இல்லாம ஒரு நாய் வங்க பார்க்குமா? அதுக்கு உண்டான உருவம் அங்கதானே இருக்குது. ஏ பெண்ணே, இம்புட்டு ஒரு அழகா இருக்கிறாய். இந்த நாட்டாமலையில கூத்தாச்சு போல கோபுர கத்தால வனத்திலே இந்த அகந்த முக காட்டுக்குள்ளே தன்ன தன்மையாக வந்திருக்காய் அல்லவா? வந்ததை வந்துட்டு நீயா வந்துட்டேன்னா உன்னை ஒண்ணுமே செய்ய மாட்டேன். யாரிடத்தில் பேசுகிறோம் என்று தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறாய். தெரிந்தால் இப்படி எல்லாம் பேசிக் கொண்டிருக்க மாட்டாய். உனக்கு கழிவு காலம் நெருங்கிவிட்டது துஷ்டனே. எனக்கு கழிவா? நான் உன்னை கையை பிடிச்சி இழுத்தனா, இல்ல உன்னை கருப்பை சோறியாடினா, இல்ல முத்தம் கொடுத்தனா, என்ன செஞ்சேன்? எனக்கு எது கழிவு நேருக்குது? எப்பொழுது இந்த பூலோகத்தில் வயதான ஆணிற்கும் வயதான பெண்ணிற்கும் ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தை பிறந்து 7 இலைகளிலே அமர்ந்து 7 காவலர்களாக மாறி 7 உருவமும் ஒரே உருவமாக பகவாய் என்று அவதரித்து வருகிறதோ அந்த பகவாயினால் உனக்கு அதிவரம் வரம் பெற்றது உனக்கு எப்படி தெரியும்? அதன் பிரகாரம் இந்த பூலோகத்தில் கோட்டை மலை ஆளக்கூடிய கோட்டை பெருமாளுக்கு கோட்டை கருப்பாய்க்கும் ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தையாக புறப்படுத்தி 7 இலைகளிலே அமர்ந்து 7 காவலர்களாக மாறினேன். 7 உருவமும் ஒரே உருவமாக பகவாய் என்று ஈஸ்வரிடத்துல தந்திரமாக வரம் பெற்றவன் உனக்கு எப்படி தெரியும்? நீ யார்? அடே அரக்கனே, உன்னை அழிப்பதற்காக எனது கடவுளாகிய ஈசனே என்னை அனுப்பி வைத்தார். ஈஸ்வரர்கள் எப்படி வரம் பெற்றுவாங்க? மரத்தின் பண்ணகாரம் நீ வந்திருக்கிறாய் அல்லவா? 7 சக்தி உருமாறிட்டிய, ஒரே சக்தியா வந்துட்டு என்னை அழிக்கிறதுக்கு. ஆனா நான் உன்னை ஒண்ணுமே செய்யல. என்னை அழிக்க வந்துட்டு அங்க இருந்து வண்டி எடுத்துட்டு. அடே அரக்கனே, ஆண்களை கண்டால் அடித்துறிகிறாய், பெண்களை கற்பை சுரியாடுகிறாய். முடிந்தால் என்னுடன் யுத்தத்தில் வந்து உன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள பார்ப்போம். அதே வந்துட்டு இல்ல, சாவு நிச்சயம் தானே. ஒரு விஷயம் படுத்துக்கிறேன். அடே அரக்கனே, உனக்கு நேரப்போகும் இந்த கதி. இந்த பூலோகத்தில் யார் யாரெல்லாம் நீதி நேர்மைக்கு கட்டுப்படலையோ, நீதி நேர்மைனா அந்த காலம். இப்போது கத்திர வாழ்வாள்னு. சரி, வந்ததே வந்துட்ட. நீ ஏன் வந்துட்டு ஒன்றும் செய்ய மாட்டேன். இல்லாட்டே பண்ண தூக்கிட்டு போய் கூத்தாச்சு போல கோபுர கத்தால வனத்துக்கு. அடே அரக்கனே, உனக்கு நேரப்போகும் இந்த கதி. நான் பொறுமையா பேசுறேன். உணமா இருந்தா எந்த வேலைக்கு இருந்தாலும் தோதா இருக்கு. அவ்வளவுதான். சாக போற தெரிஞ்சு போச்சு. என்னை குத்துறேன்னு வந்துட்டேன். கொஞ்ச நேரமாவது என்னோட ஆசைக்கு இணங்கு. கொஞ்ச நேரமாவது என் ஆசைக்கு இணங்கு. அப்புறம் போயிட்டு கூப்பிடுறேன். எப்படி தெரியுமா இருக்குது? கோயம்புத்தூர் குழந்தை வத்தல வாய்ஸ் அமைக்கிறாடி அடியே அலமர கொஞ்சம் போக போடி போடி சமாளி வாடி சும்மா போடி கோயம்புத்தூர் குழந்தை வத்தல கோயம்புத்தூர் குழந்தை வத்தல வாய்ஸ் அமைக்கிறாடி அடியே அலமர கொஞ்சம் போக போடி போடி சும்மா போடி போடி நீ மட்டும் வந்து துணைக்கு ஆள கூட்டி வந்தியா? இதோ இப்பொழுது உன்னை அழித்து விடுகிறேன் பார். உன்னை அழிப்பது என்னால் ஒருவரால் மட்டும்தான். அப்படியே எவராலும் முடியாது. நீ மட்டும் வந்திருக்க. யுத்தத்தில் வந்து உன் உயிரை என்னிடத்தில் இருந்து காப்பாற்றிக்கொள்ளடா பார். ஆனா ஈஸ்வரனிடத்துல சாகாத வார்த்தை பெற்றவனா ஒரு பொம்பள இவ்வளவு ஆணவமா பேசுது. பார்க்கலாம்.
மகனே, ஆண்களை கண்டால் அடித்து கொடுமைப்படுத்துவதும் பெண்களை கண்டால் கற்பை சூரியமாகக்கூடிய அந்த மயூச அரக்கனை அழித்து விட்டேன். இப்பொழுது தங்களுக்கு என்ன வர வேண்டும் என்றாலும் கேளுங்கள் மகனை, தருகிறேன். தாயே, அந்த ஆணவம் பிடித்த மகிஷாசுர அரக்கன் வந்து விட்டான். இந்த நாட்டு மக்களுக்கு முத்தான 3 வரங்களை தர வேண்டும். முத்தான 3 வரங்கள் தர வேண்டும் அம்மா. இந்த நாட்டு மக்கள் எல்லாம் முன்னையே தஞ்சம் என்று வாழ்ந்து வருகிறார்கள். இந்த நாட்டு மக்களுக்கு தாலிவரம் ஒன்று தர வேண்டும். தாலிவரம் எப்பவர்க்கு எந்த தாயாரே நீதான் தாலிவரம் கொடுக்க வேண்டும் தங்க தாயாரே. தாலிவரம் கெட்டு வந்தா எந்த தாயாரே நீதான் தாலிவரம் கொடுக்க வேண்டும் தங்க தாயாரே. தாயே, தாலிவரம் கொடுத்தால் மட்டும் பத்தாது. இந்த நாட்டு மக்களுக்கு மலைவரம் என சொல்லக்கூடிய மலைவரம் என்று தர வேண்டும் தாயே. மலைவரம் கெட்டு வந்தால் எந்த தாயாரே நீதான் மலைவரம் கொடுக்க வேண்டும் தங்க தாயாரே. மலைவரம் கெட்டவர்க்கு எந்த தாயாரே நீதான் மலையாக பொழிய வேண்டும் தங்க தாயாரே. தாயே, இந்த நாட்டு மக்களிடத்திலே இந்த சின்னஞ்சிறிய குழந்தைகள் வெகு சிறப்பாக வளர கல்வி செல்வம் தர வேண்டும் தாயே. கல்வி வரம் கெட்டு வந்தால் எந்த தாயாரே நீதான் கல்வி வரம் கொடுக்க வேண்டும் தங்க தாயாரே. கல்வி செல்வம் கொடுக்க வேண்டும் தங்க தாயாரே நீதான் கல்வி வரம் கொடுக்க வேண்டும் எந்த தாயாரே. தாயே, இந்த நாட்டு மக்கள் திருமணம் முடிந்து பிள்ளை இல்லாமல் வெகு நாட்கள் இருப்பார்கள். இந்த நாட்டு மக்களுக்கு பிள்ளை வரம் கெட்டு வந்தால் எந்த தாயாரே நீதான் பிள்ளை வரம் கொடுக்க வேண்டும் எந்த தாயாரே. குழந்தை வரம் கெட்டு வந்தா எந்த தாயாரே நீதான் குழந்தையாக பிறக்க வேண்டும் தங்க தாயாரே. தாயே, இப்பேற்பட்ட வரத்தை கொடுக்க வேண்டும். நான் எங்க செல்ல வேண்டும், அண்ணன் எங்க செல்ல வேண்டும் என்று எடுத்து கூற வேண்டும் அம்மா. மகனே, பெரிய கிரப்பே, தாயே, அந்த பெரிய கிரப்பே அந்த அழகர்மலைக்கு சென்று அழகர்மலை அடிவாரத்தில் கள்ளழகருக்கு முன்னோடி காவலனாக அழகர்மலை அடிவாரத்தில் 18 அப்படியாகட்டும் தாயே. மகனே சின்ன கிரப்பு, நீ சென்று அந்த கொல்லிமலையில் மாசி பெரியண்ணனுக்கு மாசி பெரியம்மனுக்கு முன்னோடி காவலனாக கொல்லிமலை சின்ன கிரப்பு என்று பெயர் வைத்து அப்படியாகட்டும் அம்மா. அப்படியாகட்டும் மகனே, அப்படியாகட்டும் அம்மா. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் ஒரு சோத்தமிழ் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் ஒரு வந்தாடும் கங்கை மன தோட்டங்கள் எங்கள் மதுசூதன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே.
திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் புல்லா குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் ஒரு சோத்தவன் புகழ் பாடுங்களே பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தான் அங்கு பாரத போர் முடிக்க தங்கை எடுத்தான் பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை எடுத்தான் அங்கு பாரதி போர் முடிக்க தங்கை எடுத்தான் பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தான் அங்கு பாரத போர் முடிக்க தங்கை எடுத்தான் பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான் ஆடவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான் உள்ளா குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் ஒரு சோத்தவன் புகழ் பாடுங்களே. நன்றி நன்றி கடந்த வணக்கம். விடியமறை எங்களுக்கு தெல்ல தெளிவாக ஆடியோஸ் ஜெயராம் அண்ணே தேவி ஆடியோஸ் அண்ணா அவர்களுக்கும் அதில் பணிபுரிந்து வந்த ஆபரேட்டர் அவர்களுக்கும் எங்களது ஏபி கும்பராஜ் அண்ணா நாடக கலைக்குழுவின் சார்பாக நன்றி நன்றி கிடந்த வணக்கம் பல நாடு செழிக்க வேணும்